சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி வேக வைக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். மாங்காயை போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கழுவி வச்சுருக்கிறது தான் அது மாங்காய். தண்ணி இது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, சால்ட் உப்பு கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், எல்லாமே சேர்ந்து இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிச்சு இந்த மாங்காய் வேகட்டும். ஒரு 1/2 வேக்காடு இருக்கிறப்ப நம்ம வெல்லம் வந்து ஊற்றிக்கலாம். அதில் வெல்லத்தை வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது ஏற்கனவே தண்ணி இருக்கும். இது சும்மா கல் இருக்குன்றதுக்காக தான் இதில் தண்ணி ஊற்றுறேன் நான். இந்த வெல்லத்தில் கல்லுலாம் இருக்கும், அதனால் நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். அந்த மாங்காயில் ஊற்றிக்கலாம். கரைஞ்சிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். மாங்காய் ஓரளவுக்கு வெந்தவொடனே நம்ம வெள்ளைப்பாவை ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாவை ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், அடியில் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், கல்லுலாம் தூசிலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். அப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சூப்பராக வெந்துருக்குது. இப்போ நம்ம மாங்காய் பச்சடி எப்படி வந்திருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா ருசியாக இருக்குது. நல்லா புளிப்பா, இனிப்பா, காரமா, செம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.